இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பென்சிலோ பட்ஸை வச்சு மட்டும் ஒரு அழகான சீனரி வந்து எப்படி ட்ரா பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்காக நம்ம காயினை வச்சுட்டு பென்சில் சீவும்போது உடஞ்ச முக்கு இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து ரஃப் ஷீட்டில் தேய்க்கும்போது ஒரு பவுட்ரு வந்து கிடைக்கும். அதை வச்சு நம்ம வந்து மெர்ச் வந்து பண்ணி விட்டுட்டு பட்ஸை வச்சு லைட்டாக நிலாவில் கரைகள் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ட்ராப் வந்து பண்ணிக்கலாம். இப்போ தூரத்தில் மலைகள் இருக்க மாதிரி ட்ராப் பண்ணலாம். இதுக்காக ஒரு பென்சில் வச்சு நம்ம மலைகள் மாதிரி ட்ராப் பண்ணி அதை வந்து ஃபுல்லாக கலரிங் வந்து பண்ணிக்கலாம். சின்ன சின்ன மலைகள் இருக்க மாதிரி நான் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். மலைகளுக்கு ஃபுல்லாக ஷேட் வந்து கொடுத்து முடிச்சுட்டு பட்ஸை வச்சு லைட்டாக மெர்ச் வந்து பண்ணி விட்டுக்கிறோம். அதே பட்ஸை வச்சு கீழே வந்து அந்த லைன்ஸ் மாதிரி இழுத்து விடும்போது அந்த கடல்களில் அலைகளில் அந்த லைன்ஸ் தெரியும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு எஃபெக்டில் வந்து தெரியும். இப்போது மலைகளோட ஷேடோ வந்து கீழே இருக்க கடல் மேலே தெரிகிற மாதிரி வரக்காக அந்த மலைகள் ஷேப்லேயே சின்ன சின்ன லைன்ஸ் மாதிரி இழுத்து விட்டு ஷேடோ மாதிரி கொண்டு வந்துடுறோம். இப்போது பென்சிலை வச்சு சின்ன மேடுகள் வர மாதிரி லைட்டாக வளைச்சி விட்டு அதை வந்து ஃபுல்லாக நம்ம வந்து கலர் பண்ணிக்கிறோம். கேப் இல்லாமல் கலர் பண்ணி முடிச்சுட்டு அதை மெர்ச் பண்ணுறதுக்காக பட்ஸ் யூஸ் பண்ணி மெர்ச் வந்து பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இந்த மேடுகள் மேலே தென்னை மரம் இருக்க மாதிரி நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். அதுக்காக 2 லைன்ஸ் போட்டு அது வந்து ஜாயின் பண்ணும்போது அது மரம் மாதிரி நம்மளுக்கு இருக்கும். நம்ம வீடியோவில் கட்டுறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி போட்டுட்டு அதை வந்து ஃபுல்லாக கலரிங் வந்து பண்ணி முடிச்சுட்டு அந்த தென்னை இதழ்கள் வந்து வரையலாம். இதுக்காக 5 லைன்ஸ் மாதிரி இழுத்து விட்டுட்டு அந்த லைன்ஸ்க்கு ஏற்ற ஸ்ட்ரோக்ஸாகவே நம்ம இழுக்கும்போது அந்த தென்னை இதழ்கள் வந்து கிடைக்கும். நம்ம வீடியோவில் கட்டுற மாதிரி அந்த லைன்ஸ் மேலே வச்சு அந்த ஸ்ட்ரோக்ஸ் லைன்ஸ் போட்டுகிட்டே இருக்கும்போது அது நல்லாயிருக்கும். இப்போது இதே மாதிரி இன்னொரு சின்ன தென்னை மரம் இருக்க மாதிரி வரைஞ்சிக்கலாம். சேம் அதே மெத்தடில் லைட்டாக கொஞ்சம் வளைச்சி மரத்துக்கு கலர் வந்து பண்ணி முடிச்சுட்டு ஸ்ட்ரோக் லைன்ஸ் வர மாதிரி அந்த தென்னை இதழ்கள் வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம். இப்போது தென்னை மரங்களை வரைஞ்சி கம்ப்ளீட் வந்து பண்ணி முடிச்சு பக்கத்தில் இன்னும் கொஞ்சம் மேடுகள் வர மாதிரி நம்ம வந்து கலரிங் வந்து பண்ணிக்கிறோம். சேம் அதே மாதிரி ஃபுல்லாக கேப் விடாமல் கலர் பண்ணிவிட்டு பட்ஸை வச்சு மெர்ச் வந்து பண்ணி விட்டுக்கலாம். இப்போது தென்னை மரத்துக்கு கீழே சின்ன சின்ன புற்கள் வர மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். இந்த புற்கள் வந்து சின்ன சின்ன லைன்ஸாக ஸ்ட்ரோக்ஸ் மாதிரி போட்டால் போதும். இப்போது அந்த பக்கத்தில் இருக்க பெரிய மேடு இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து புற்கள் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரியும் லைட்டாக அந்த பூக்கள் பூத்திருக்க மாதிரியும் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். அதுக்காக கொஞ்சம் டார்க் லைன்ஸ் வர மாதிரி புற்கள் வந்து வரைஞ்சிட்டு கொஞ்சம் ஒரே ஷேப்பில் வந்து அந்த பூக்கள் பூத்திருக்க மாதிரி இல்லாமல் கொஞ்சம் மாற்றி மாற்றி அந்த பூக்கள் லைன்ஸ் வந்து பூத்திருக்க மாதிரி ட்ரா பண்ணியிருக்கோம். நம்ம வீடியோவில் கட்டுறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஸ்ட்ரோக்ஸ் லைன்ஸ் மாதிரி இழுத்து விட்டுட்டு மேலே வந்து லைட்டாக பூக்கள் வர மாதிரி வரைஞ்சோன்னா அது வந்து கொஞ்சம் அழகாக இருக்கும். இப்போது கடல்களில் அந்த லைன்ஸ் வர மாதிரி வரைகிறதுக்காக பென்சிலை வச்சு லைன்ஸ் மாதிரி இழுத்து விட்டுட்டு அதை பட்ஸை வச்சு மெர்ச் வந்து பண்ணி விட்டுக்கலாம். இப்போது சின்னதாக படகுகள் இருக்க மாதிரி வரைஞ்சிக்கலாம். அதுக்காக யூ ஷேப்பில் லைட்டாக டார்க்காக நம்ம வரைஞ்சிட்டு அதில் வந்து சின்ன கொடி பறக்கிற மாதிரி நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். இது கொஞ்சம் ஈஸி மெத்தடாக தான் இருக்கும். இதே மாதிரி இன்னொரு படகுகளும் நம்ம வரைஞ்சி முடிச்சுட்டு மேலே வந்து காகங்கள் வர மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். இதுக்காக நார்மல் வி ஷேப் மாதிரி போடாமல் வி ஷேப் போட்டு கீழே லைட்டாக இழுத்து விடுற மாதிரி வரையும் போது பறவைகள் வந்து கொஞ்சம் பறக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இன்னும் கொஞ்சம் சின்ன படகு வந்து வரைஞ்சிட்டு இந்த ட்ராயிங்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். இதே மாதிரி வீடியோஸ்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் காட்டும். வேறு ஏதாவது வீடியோஸ் வேணால் கமெண்ட் பண்ணுங்கள், அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம்.